அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டினியூஸா வீடியோ போட முடியல. நோம்புல வந்து ஓதா தொழுக அதுக்கே வந்து முக்கால்வாசி டைம் சரியா போகுது. இதுலயும் வந்து ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுக்க கஷ்டமா இருக்கு. ஸோ கண்டினியூஸா வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது வந்து 2 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து வெறும் கறி வடையும் பருப்போடையும் போட்டுட்டு சப்போட்டா பழம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த சப்போட்டா பழம் வச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் நோம்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நெய் சோறு ஆக்கின்னு சொல்லிட்டு நெய் சோறு எப்பவும் வாரத்தில் ஒரு வாட்டியாவது செஞ்சிருவோம். நோம்பு ஆரம்பிச்சதுலேருந்து நெய் சோறு ஆக்கவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி பிரியாணி மட்டும் செஞ்சேன். ஸோ அதனால அன்னைக்கு நெய் சோறு ஆக்கிடலான்ட்டு நெய் சோறு ஆக்கிட்டேன். நெய்ச்சோறு கூட நான் நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தேன். நாட்டுக்கோழி எப்பவும் வீட்டு மசாலா போட்டு செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா மட்டன் மசாலா வாங்கி செஞ்சேன். எப்பவும் ஒரே மாதிரி கிரேவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். எப்பவும் போல வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்தா போதும். கூடவே வந்து மட்டன் மசாலா ஒரு 3 டீஸ்பூனும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு சிக்கன் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. இல்லை கடைசியில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக ஒரு பாதி தக்காளி, பாதி வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச உடனே சிம்ல வச்சு ஒரு 10 to 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக வந்து நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிரும். இது டக்குன்னு செய்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.